குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் தேவைக்கேற்ப ஆயிலை சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவு வறுபட்டு வந்த உடனே ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே பொடியா நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துட்டு கூடவே பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பவே இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு வதங்கி வந்த உடனே ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு சேர்த்துட்டு மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ரெஸ்ட்டை கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தா ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.